வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க வண்டி பார்த்திங்கன்னா பிரெஸ்ஸா ஃபேஸ் லிஃப்ட் 2026 வெர்ஷன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு டர்போ இன்ஜின் உள்ளது, அதாவது ஒரு 1 லிட்டர் பூஸ்டர் ஜெட் டர்போ இன்ஜின் உள்ள வண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆஃப் த லைன் ZXi ப்ளஸ் வேரியண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபேஸ் லிஃப்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, அதாவது காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் அண்ட் உள்ள நமக்கு வந்து ஃபீச்சர் வைஸும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிவ்யூ வீடியோ எடுக்க நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா குடுவாஞ்சேரி விஷ்ணுகாஸ் மாருதி சுசுகி அரேனா ஷோரூம். இந்த ஷோரூம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஆப்போசிட் சைடில் இருந்தது. ஆக்சுவலி அந்த லொக்கேஷன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆப்போசிட்டில் அங்கே இப்போ வந்து டொயோட்டா ஷோரூம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் இருந்துச்சு. அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது இல்லையா, ஸோ அது பக்கத்தில் தான் அந்த ஷோரூம் இருந்தது. இப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் பெருசாக அப்கிரேடட் ஷோரூமாக நமக்கு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக GRK அப்படின்ற ஒரு மேரேஜ் ஹால் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது வண்டி புக் பண்ணணும் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸ் பண்ணி தருவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வண்டி பார்த்திங்கன்னா டர்போ இன்ஜின் உள்ள வண்டி, அதாவது 1 லிட்டர் பூஸ்டர் ஜெட் டர்போ இன்ஜின் உள்ள வண்டி. ஸோ நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு இன்ஜின் பே பார்த்துருவோம். இன்ஜினை பற்றி அதோட பவரை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பானட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் வந்து லே அவுட் எப்படி இருக்குது, மெக்கானிக்கல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் வாங்க. மக்களே, பிரெஸ்ஸாவில் இந்த 2026 ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு சேஃப்டியில். அண்ட் பானட் வந்து நல்லா ஹெவியாகவே இருக்குதுன்னு சொல்ல முடியும். ப்ரீவியஸ் வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்டட்டை வச்சுட்டு இன்ஜினோட லே அவுட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இன்ஜின் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த சுசுகி பூஸ்டர் ஜெட் இன்ஜினோட பேட்ஜிங் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க அந்த ஏர் ஃபில்டர் கவர் மேலே. இன்ஜின் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு காம்பேக்டான இன்ஜின் தான். 1 லிட்டர் இன்ஜின்றனால 3 சிலிண்டர் இன்ஜின். ஸோ ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினை சுற்றி உங்களுக்கு நிறையவே இருக்குது. நல்லா ஒரு மெக்கானிக்கல் ஃப்ரெண்ட்லியான ஒரு லே அவுட் தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டர்போ இன்ஜின் பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து 109 bhp பவரும் 170 நியூட்ரல் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இன்ஜின் கூட பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது டர்போ இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைலேஜ் வந்து 19.96 மைலேஜ் வருது டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 48 வோல்ட் மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் ஒன்று பேர் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு. இது வந்து உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சியை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இந்த டர்போ இன்ஜினில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் கிடையாது, ஒன்லி மேனுவல் மட்டும்தான் வருது. ஸோ இதே பிரெஸ்ஸாவில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு இன்ஜின் வேரியண்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின். அதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது, 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸுமே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேஸ் லிஃப்ட் பிரெஸ்ஸாவில் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கிரில் டிசைன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னே சொல்ல முடியும். இது வந்து ஒரு ஸ்மோக்டு கிரில் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் டாப் லைன் வேரியண்ட்டில் வந்து இந்த ரெட் கலர் இன்சர்ட்டுமே நமக்கு வந்துடுது. கீழே இருக்க அந்த புல்பார் டிசைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல்டாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ் கிட் பிளேட்லையுமே நமக்கு ரெட் கலர் ஸ்ட்ரிப்பு கொடுத்து ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஃபீல்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெட் கலர் இன்சர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில் மட்டும்தான் வரும், மற்ற வேரியண்ட்டில் வராது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா ஃபாக் லேம்ப் ஹவுசிங்கும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு ஃபங்க்ஷனல் ஏர் வெண்ட்டுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் மட்டும்தான் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு காஸ்மெட்டிக் அப்கிரேட்னு சொல்லலாம். 360 டிகிரிக்கான கேமராவும் உங்களுக்கு சுசுகி லோகோ கீழே வந்துடுது. ஃப்ரண்ட்டில் மேஜராக வேறு எந்த அப்கிரேடுமே, டிசைன் அப்கிரேடோ காஸ்மெட்டிக் அப்கிரேடோ நமக்கு இல்லை மக்களே. இவ்வளோ தான் வந்து ஃபேஸ் லிஃப்ட்டுக்கான சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் அடுத்து சைட் ப்ரொஃபைலில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, டயர்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ சைடில் வந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு சேஞ்சஸாக பார்க்கக்கூடியது இந்த சைடில் வர கிளாடிங் தான். ஒரு போல்டான ஒரு கிளாடிங் கொடுத்துருக்காங்க, அதுலேயுமே ரெட் இன்சர்ட்ஸ் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா ரன்னிங் போர்ட்லேயுமே நமக்கு ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்துருக்காங்க ஒரு போல்டு லுக்குக்காக. சைடில் பார்க்கும்போது பிரெஸ்ஸாவோட அந்த ஐடியல் பாக்ஸி டிசைன் வந்து நமக்கு மாறலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ டயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அலாய் வீல், இதுவும் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு டிசைன் மாருதியில் ஒரு ப்ரெசிஷன் கட் அலாய் வீல்ஸ் வந்து இந்த பிரெஸ்ஸாவில் நமக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ சைடில் இவ்வளோ தான். நம்ம ரியரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். ரியரில் பார்க்கும்போது நமக்கு சேஞ்சஸ் எதுவுமே இல்லை மக்களே, காஸ்மெட்டிக் சேஞ்சஸோ எதுவுமே இல்லை. இந்த ரெட் இன்சர்ட்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக நமக்கு தெரியுது. ஸோ பின்னாடியும் ஃபாக்ஸ் கிட் பிளேட் வந்துடுது.
வேறு எதுவும் சேஞ்சஸ் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டர்போ இன்ஜினுக்கான டர்போ பூஸ்டர் ஜெட் அப்படின்ற பேட்ஜிங் ஒரு ரெட் இன்சர்ட்டோட கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி வேறு எதுவும் எனக்கு தெரியலை, மேஜர் சேஞ்சஸ் ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரியர் கேமரா நமக்கு நம்பர் பிளேட்டுக்கு மேலே வந்துடுது. அண்ட் ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே டீஃபாகர் லைன்ஸ் கொடுத்துட்றாங்க, ரியர் வைப்பர் வந்திருக்கு, அண்ட் நமக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா, ப்ளஸ் இங்கேயுமே நமக்கு ரூஃப் ரைல்ஸுமே வந்தது டாப் வேரியண்ட்ன்றதுனால. இது ஃபங்க்ஷனல் ரூஃப் ரைலாக என்னென்னு எனக்கு தெரியலை, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா லெவல் 1 டிரைவர் அசிஸ்ட் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு சைடில் வந்து கிட்ட ஏதாவது வண்டி வந்தால் இங்கே உங்களுக்கு வார்னிங் காட்டும், வண்டியோ இல்லை ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு வார்னிங் காட்டும். இது நம்ம பார்க் பண்ணும்போது இல்லை ட்ரைவ் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோர் ஹேண்டில்ஸுமே உங்களுக்கு ஒரு கிளாசிக் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க வித் ரிக்வஸ்ட் சென்சார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோன் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 7 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா டியூல் டோன் கலர் அப்படின்னா ஒரு 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 9 கலர் ஆப்ஷன்ஸில் 10 கலர் ஆப்ஷன்ஸில் இந்த வண்டி வந்து வருது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பிரெஸ்ஸாவோட இன்டீரியரில் இருக்கும். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோன்னா பார்க்குறது இந்த டேஷ்போர்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு பிரெஸ்ஸாவில் இருக்குது அதே டேஷ்போர்ட் லேஅவுட்டை தான் வந்து உங்களுக்கு இதுலேயும் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் பார்த்த உடனே தெரிகிற சேஞ்சஸ் என்னென்னா நமக்கு இந்த 10.1 இன்ச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தான். பழைய பிரெஸ்ஸாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாப் எண்ட்லேயுமே 9 இன்ச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தான் வந்தது. பட் இதில் வந்து நமக்கு 10.1 இன்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏசி கண்ட்ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னா விக்டரிஸில் வர மாதிரி அந்த டாகல் சுவிட்ச் மாதிரி ஒரு கண்ட்ரோல் செட்டப் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த வேரியன்ட்ன்றதுனால நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 வியூ, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, அப்புறம் இந்த மைல்டு அதாவது லெவல் 1 டிரைவர் சிஸ்டம் இதோட இதெல்லாமே வந்துடுது நமக்கு. அண்ட் ஸ்பீக்கர்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த டாப் ஆஃப் த வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 6 ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதாவது விக்டரிஸில் வந்து அதே மியூசிக் சிஸ்டம் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலெக்ஸா பில்டினோட வருது. ஸோ நீங்கள் வந்து வாய்ஸ் கண்ட்ரோல்லையே நீங்கள் வந்து இந்த சிஸ்டமை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 360 வியூ அப்படி இப்படின்னு, அதாவது நமக்கு விக்டரிஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்ததோ அது ஃபுல்லாக கேரி ஃபார்வர்ட் ஆகிருக்கு. அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேரியண்ட்லாம் எலிமினேஷன் இருக்கும். ஸோ இது நமக்கு டே டைம்ன்றனால தெரியலை. இங்கே அண்ட் டேஷ்போர்டில் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா விக்டரிஸில் அந்த மாதிரி எலிமினேஷன் இருக்குது. அண்ட் இந்த பேசஞ்சர் சீட்டும் டிரைவர் சீட்டும் பார்த்தோம் அப்படின்னா வென்டிலேட்டட் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது விக்டரிஸில் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்களோ அதெல்லாம் இந்த பிரெஸ்ஸா ஃபேஸ் லிஃப்டோட டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபீச்சர்ஸாக ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து வென்டிலேட்டட் சீட்டோட கண்ட்ரோல்ஸ். ஸோ வென்டிலேட்டட் சீட் நம்ம வந்து டிரைவர் சீட்டுக்கும் பேசஞ்சர் சீட்டுக்கும் மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே நல்லாவே ஏர் ஃப்ளோ ஆகுது. நம்ம தொட்டு பார்த்தோன்னா சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேப்ரிக் சீட்டு தான், வென்டிலேட்டட் சீட் ஆப்ஷன் இருக்கிறதுனால. அண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சன்ரூஃப் வந்துடுது. ஸோ வேறு எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன்கிளாஸ் ஹோல்டர். அண்ட் இங்கே டிரைவர் சைடில் நமக்கு அஸ்யூஷுவல் வேனிட்டி மிரர் கொடுக்கல. இங்கே பேசஞ்சர் சைடில் வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க வித் லைட்ஸோட. லைட் வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக எறிகிற மாதிரி கொடுக்கல டாப் ஆஃப் த லைனாக இருந்தாலுமே. ஸோ வேறு எதுவும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை மக்களே. பார்க்கும்போது ஸ்பேஸ் எல்லாமே சேம் தான். க்ளவ் பாக்ஸ் சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். பட் வந்து ஒரு கூல்டு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் இன்சர்ட்ஸ் தான் வருது டோரில். அண்ட் இங்கே வந்து ஒரு சாஃப்ட்னு சொல்ல முடியாது, பட் ஃபேப்ரிக் ஃபினிஷில் இருக்குது. ஸோ வேறு எதுவும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஹெச்யூடி ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஹெச்யூடி கொடுத்துருக்காங்க, ஹெச்எப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ மேஜராக வேறு எதுவும் சேஞ்சஸ் இல்லை மக்களே. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் வரா மாதிரி தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து எப்பவும் பழைய பிரெஸ்ஸாலையும் வந்த மாதிரி நமக்கு ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பாயிண்ட் ஒன்று கிடச்சிருது. அண்ட் இங்கே நமக்கு ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது இங்கே கீ அண்ட் காயின்ஸுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. டிரைவர் சீட் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். அது போக இங்கே நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் அந்த சைடுமே அதே மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கே நமக்கு ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லைடிங் டைப் ஆஃப் ஹேண்ட் ரெஸ்ட் தான். பட் இதுக்கு அடியிலுமே உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஏரியா கொஞ்சம் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் இவ்வளோ தான் சேஞ்சஸ்னு மேஜராக நம்ம பார்க்குறது சிஸ்டம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏசி கண்ட்ரோலோட லே அவுட் மாதிரி இருக்குது. அதே போல் நான் சொன்ன மாதிரி இலுமினேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அந்த லைட் செட்டப் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நைட்டில் உங்களுக்கு நல்லா தெரியும், டே டைம்னால தெரியலை.
அண்ட் மேஜரான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமும் இந்த வென்டிலேட்டட் சீட்ஸும் தான். ஸோ இது ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ நம்ம பின்னாடி போய் அங்கே என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து ரியர் ஸ்பேஸ். ரியரில் பார்த்தீங்கன்னா அதே அளவு அதே அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் தான் இருக்குது. ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியர் ஹெட்ரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விங்டு டிசைன் மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு, விங்டு டிசைன் மாதிரி. அதாவது இந்த இடம் வந்து கொஞ்சம் பள்ளமாக, இந்த 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோம் பேடிங் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட்டுக்காக. மற்றபடி சேஞ்சஸ் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ மற்றபடி பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஆஸ் யூஷுவல் வர இந்த ஆம்ரெஸ்ட் இருக்குது வித் கப் ஹோல்டர்ஸ் அண்ட் ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட்டும் இருக்குது. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா போன இதில் வந்த மாதிரி நமக்கு ஒரு ஏசி வெண்ட்டும் கொடுத்துட்றாங்க அண்ட் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் 2 கொடுத்துட்றாங்க. யூஎஸ்பி-Cயும் கொடுத்துட்றாங்க. மற்றபடி பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை மக்களே. ஸோ ரியரில் உங்களுக்கு பார்க்கும்போது இவ்வளோ தான். இந்த வண்டியில் பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 328 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் உண்டு. நல்லா ஒரு லார்ஜ் பூட் ஸ்பேஸ்னு சொல்ல முடியும். டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்னால நமக்கு பார்சல் ஷெல்ஃப் வந்துடுது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா விக்டரிஸில் கட் பண்ண மாதிரி நமக்கு ஸ்டெப்னி வீல் கிடையாது. அதுக்கு பதிலாக நமக்கு ஒரு எமர்ஜென்சி பஞ்சர் கிட்டும் டூல்ஸும் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் வந்து சிஎன்ஜி மாடல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விக்டரிஸில் கொடுத்தா மாதிரி சிஎன்ஜிலையும் நமக்கு பூட் ஸ்பேஸை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சிஎன்ஜி வேரியண்ட்டில் நமக்கு அண்டர் பாடியில் அந்த சிஎன்ஜி டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு அப்கிரேடாக நம்ம இதில் பார்க்கலாம். உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் இன்னும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ரியர் சீட்டையுமே வந்து மடக்கி போட்டு நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பூட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். ஃப்ரண்ட்டில் டிரைவர் சீட் பார்த்திங்கன்னா இதில் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்டும் நமக்கு வந்துடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேரியண்ட்லேயுமே வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ தான் மக்களே அப்கிரேட்ஸ்ன்னு பார்த்தோன்னா உள்ளே நமக்கு பேசிக்காக அந்த சிஸ்டம், வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ், அதாவது டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும். மற்றபடி இன்டீரியரில் வந்து பெரிய அப்கிரேட் எதுவுமே இல்லை. அண்டு அவுட்டரில் நம்ம எக்ஸ்டீரியரில் பார்த்தோம்னாலுமே வெறும் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் தான் இருக்குது. அது போக ப்ளஸ் இன்ஜின் வேரியன்ட்ஸ் வந்து நமக்கு டர்போ இன்ஜின், அதாவது 1 லிட்டர் டர்போ இன்ஜின், அதே போல் 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸுன்றது வந்து இதில் ஒரு அப்கிரேடாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வண்டி நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு VXI வேரியண்ட் வண்டி ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதையும் வந்து பார்த்துருவோம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ZXi ப்ளஸ் வேரியண்ட்டோட ரிவ்யூ பார்த்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஸ்டர் டர்போ இன்ஜினோட வருது. இது வந்து VXi நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 1.5 லிட்டர் இன்ஜினோட வருது. இதில் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து VXi வேரியண்ட்னால இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மோக் கிரில் வந்துடுது அப்கிரேடட் டிசைனில். பட் அந்த ரெட் இன்சர்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸ்போர்ட்டி லுக் வந்து இங்கே மிஸ் ஆகும். பட் இதுவுமே பார்க்க வந்து உங்களுக்கு சட்டிலாக ப்ளைனாக டீசெண்டாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். இந்த போல்டு புல்பார் டிசைன் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது. பட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பிளேட்டுக்கு அந்த சில்வர் இன்சர்ட்ஸ் வரல, சில்வர் அண்ட் ரெட் இன்சர்ட்ஸ் இதில் வரல. அண்ட் இங்கே ஃபாக் லேம்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டம்மி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு வெறும் ப்ரொஜெக்டர் ஹாலஜன் ஹெட்லைட் தான் நமக்கு கிடைக்குது, LED இதில் வரல. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா VXi வேரியண்ட்னால உங்களுக்கு அலாய் வீல்ஸ் கிடையாது, நார்மல் ஸ்டீல் ட்ரம் வீல்ஸ் தான் வித் வீல் கேப்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைட் கிளாடிங்குமே போல்டாக கொடுத்துருக்காங்க. பட் அந்த ரெட் இன்சர்ட்ஸுமே கொஞ்சம் டிசைன்ஸுமே இதில் வந்து மிஸ் ஆகுது. அண்ட் ரியரில் பார்த்தோன்னா ஸ்மார்ட் ஹைப்ரிட், அதாவது மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கிறனால அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் பேட்சிங் மட்டும் வருது. ரியர்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்கிட் பிளேட் உங்களுக்கு வந்து சில்வர் இன்சர்ட்ஸில் கிடையாது. ஸோ இதில் வந்து VXi வேரியண்ட்னால நமக்கு ரூஃப் ரெயில் கிடையாது. அண்ட் இன்டீரியரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் VXiயில் பெருசால் என்னென்ன வந்ததோ அதுதான் வருது. க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது, மற்றபடி அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ஆட்டோ ஆன் ஆஃப் இருக்குது. மற்ற லெவல் 1 டிரைவர் அசிஸ்ட் சிஸ்டம் இதில் கிடையாது, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கிடையாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி லேஅவுட்டுமே வந்து பழைய பிரசாவில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் தான் வரும். வேறு டாப் ஆஃப் த லைனில் வந்து நமக்கு 10.1 இன்ச் வரும். அண்ட் இந்த சீட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் பிளெயின் சீட்ஸ் தான், உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் கிடையாது. அண்ட் இந்த VXi வேரியண்ட்லுமே உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் கிடச்சிருது. ஸோ இவ்வளோ தான் சேஞ்சஸ். எலக்ட்ரிக் சன்ரூஃப் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் தான் வரும். டாப் ஆஃப் த லைனில் 6 ஸ்பீக்கர்ஸ் வரும். அண்ட் டோர் பேட்ஸ் வந்து இலிமினேஷன், டேஷ்போர்ட் இலிமினேஷன்லாம் இதில் வராது. ஸோ ஆஸ் யூஸ்வல் பிளெயின் தான். பட் இந்த ஃபேப்ரிக் டிசைன் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்லையுமே இதுலேயுமே சேமாக தான் இருக்குது. நமக்கு ரியரில் பார்க்கலாம். ரியர்லையுமே நமக்கு பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து VXiன்றனால நமக்கு மிஸ் ஆகுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியர் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகுது. அதாவது டாப் ஆஃப் த லைனில் USB-A அண்ட் USB-C பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது அங்கே இல்லை. அங்கே இருக்கிறது வந்து இதில் இல்லை. அண்ட் இங்கே வந்து AC வென்ட்ஸ் வந்துடுது.
இங்கே ஹெட்ரெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே பழைய டிசைனில் தான் இருக்குது. நான் அந்த வேரியண்ட்டில் வந்து கொஞ்சம் விங் டிசைன், அதாவது இங்கே ஃபோம் பேடிங் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க, அந்த மாதிரி இல்லை. அண்ட் இங்கே ஆம்ரெஸ்ட் நமக்கு கிடையாது. பட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக வந்து நமக்கு ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட் நமக்கு கிடச்சிருது. அண்டு எல்லா வேரியண்ட்ஸ்லுமே 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக நமக்கு வந்துடுது. ஸோ பூட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன். பூட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து விஎக்ஸி வேரியண்ட்னால நமக்கு பார்சல் ஷெல்ஃப் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா வேரியண்ட்ஸ்லுமே உங்களுக்கு ஸ்டெப்னி வீல் கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு எமர்ஜென்சி பஞ்சர் கிட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 1.5 லிட்டர் இன்ஜின். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்னு பார்த்தீங்கன்னா 109 HP பவரும் 139 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் செட்டப் வந்து ரொம்ப சின்னதாக ஸ்பேஷியஸாக தான் நமக்கு இருக்குது. இதுவே சிஎன்ஜி வேரியண்ட்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு பவர் கொஞ்சம் கம்மியாகும். க்ளோஸ் பண்ணிருக்கோம். அதான் மக்களே, விஎக்ஸ்ஐக்கும் ZXi ப்ளஸுக்கும் டிஃப்ரென்ஸ் மேஜராக எதுவும் இல்லை. உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விஎக்ஸ்ஐ சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆடட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே லோடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே தெரியுற ZXi ப்ளஸ் வேரியன்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.